வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு 20/1/2024 இன்றைக்கு விண்மீன். இந்த விண்மீனில் ட்ரா நம்பர் 805. இந்த 805 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விடைய பாருங்க நண்பர்களே. இன்றைய கணக்கில் முதல் கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றைய கணக்கில் என்ன வந்துச்சுங்கிறதையும் பார்த்துடலாம். பி போர்டுக்கு 5 0 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. இந்த பிசிக்கு 50ன்னு வந்துருச்சு. இதில் நமக்கு முழுசாக பாஸ் ஆனது பி போர்டுக்கு 5. இந்த கணிப்பில் நமக்கு பி போர்டுக்கு 5 பாஸ் ஆகிருக்கு. வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போல் வீடியோவில் உங்களுடைய கணிப்பை கொடுத்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதே போல் உங்களுடைய கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத ரெகுலராக கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நண்பர்களே. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்றைய கணக்கை பார்த்துருவோம். நேற்றைக்கு இந்த 750 வந்திருக்கு. அதுக்கும் முதல் நாள் நம்ம பார்க்கும்போது 74 அப்படிங்கிற நம்பரும் இருக்குது. இந்த 74 அடுத்தது 750. இன்றைய கணக்கு இதில் ஒரு கணக்கு நம்ம எடுக்கிறோம். இது போன மாதம் டிசம்பரில் வந்த நம்பர். அது எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இந்த 874 அப்படிங்கிற நம்பர் அப்படியே 74 மட்டும் பிசிக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நம்பர் பார்க்கும்போது இந்த 750 இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு நம்பர் விட்டு 750ங்கிறது ஒரு நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நமக்கு பாஸ் ஆனது பிசிக்கு மட்டும் 74. அடுத்தது 750 அப்படிங்கிற நம்பர் முழுசாகவே அப்படியே வந்திருக்கு பாருங்கள். முழுசாகவே டோட்டலாக 750 அப்படிங்கிறது இடம் மாறாமல் அப்படியே முழுசாக வந்திருக்கு. இதே போல் இன்றைக்கு ஒரு கணக்கு எடுக்கணும்னா அடுத்தது நம்ம ஒரு 2 நம்பரை விட்டு அடுத்த உள் நம்பர் அப்படி எடுக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதில் 2 நம்பர் இதில் பாஸ் ஆகிருக்கு 74. அடுத்தது 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு 750. அடுத்தது இந்த நம்பரில் 2 நம்பரை விட்டு பார்க்கும்போது 72/84 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா. இதில் 4 நம்பர் பாஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு எப்படி எந்த டைப்பில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிசிக்கு 84 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா. இதில் 284ங்கிறது 3 நம்பருக்கு வைக்கலாம். 3 நம்பருக்கு பார்க்கும்போது 284 அப்படிங்கிற நம்பர் வைக்கலாம். 4 நம்பருக்கு 72/84 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. இதில் 4 நம்பரும் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் எந்த நம்பர் உங்களுக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. என்னுடைய கணக்கில் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறது 284 வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே. இந்த கணக்கில் 4 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இதில் டிசம்பர் மாதத்துலேருந்து அடுத்தடுத்து வந்ததுனால இந்த நம்பர் நமக்கு இன்றைக்கு வருங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. டோட்டலாகவே இதில் இந்த நம்பர் இருக்குது 72/84. ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது நம்ம விண்மீனில் எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த விண்மீனில் ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 805 இருக்குது. இந்த 805ல் நம்ம அடுத்தடுத்து அதுக்கு முன்னாடி உள்ள சீரியலில் எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துருவோம். இதில் நமக்கு முழுசாகவே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் சீரியல் கணக்கில் கணக்கு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைய கணக்கில் இது எப்படி வருதுங்கிறத பார்த்துருவோம். இதில் நம்ம ஒரு சீரியல் விட்டு அடுத்த சீரியல் எடுக்கிறோம். ஓகேங்களா. இது டோட்டலாக நம்ம சீரியல் கணக்குக்குன்னு மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த 4 நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 765 775 785 795 அப்படிங்கிற டோட்டலாக இதுக்குள்ள நம்பரை அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சீரியல் விட்டு அடுத்த சீரியல் நம்ம கணக்கு எடுக்கிறோம். அதில் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது 795 க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த நம்பரில் நமக்கு டோட்டலாக இன்றைக்கி எடுக்கிறோம். ஓகேங்களா. இதில் ஒரு ஒத்துமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 908 068 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. 908 068 அப்படிங்கும் போது இதில் நமக்கு டோட்டலாக பாருங்கள் 08 அப்படிங்கிறது பிசிக்கு. அடுத்தது 08 அப்படிங்கிறது ஏசிக்கு வந்திருக்கு. அடுத்தது நமக்கு இன்றைய கணக்கில் 08 வரணும். அது ஏபிக்கு வரணும். 08ங்கிறது ஏபிக்கு வரணும். ஓகேங்களா. இதில் தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பர்
இங்கே இருக்குது பாருங்கள். இதில் 9 வந்து 9ங்கிற நம்பர் இருக்குது தனியாக. அடுத்தது இதில் பார்க்கும்போது 6. ஓகேங்களா? இதில் 9 6 அப்படின்னு தனி நம்பர் இருக்குது. இந்த கணக்குக்கு 9 6 அப்படிங்கும்போது 1 அப்படிங்கிற நம்பர் வரும் சி போர்டுக்கு. அது நம்ம சி போர்டுக்கு தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஏ போர்டுக்கு வந்திருக்கு, அடுத்தது பி போர்டுக்கு, அடுத்தது சி போர்டுக்கு தான் நம்ம இந்த கணக்கில் சிங்கிள் நம்பர் வைக்கணும். அப்படி பார்க்கும்போனா சி போர்டுக்கு 1 அல்லது 3 வரும். அதில் 081 083 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் 083 081 டோட்டலாகவே இதில் 2 நம்பர் தான் இருக்குது. சீரியல் கணக்குன்னு பார்க்கும்போது 2 நம்பர் மட்டுமே. இந்த அமைப்பில் உங்களுக்கு எந்த நம்பர் எங்கே வருதாலும் பரட்டி வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இதில் டோட்டலாக இவ்வளோ தான் நம்பர். இதில் ஒரு நம்பர் பார்க்கும்போது எப்படி வேணாலும் பரட்டி வைக்கலாம். ஓகேங்களா? இது இந்த 2 நம்பரும் பாக்ஸாகவே கொடுக்குறேன். ஓகே நம்பர்களே, இன்றைக்கு சிம்பிளாகவே இந்த கணக்கை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த கணக்கில் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த நம்பர் வரும் அப்படிங்கிற பட்சத்துக்கு எப்படி வேணாலும் பற்றி வச்சு டைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது நம்பர்களே. ஓகேங்களா? நம்ம தினசரி கணக்குன்னு பார்க்கும்போது டிசம்பர் மாதத்துலேருந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த நம்பர்லேயும் எப்படி வேணாலும் பெட்டி வச்சு டைப் பண்ணி பாருங்கள். அதே போல் சீரியல் கணக்குக்குன்னு இந்த நம்பர் கொடுக்குறோம். ஓகேங்களா? சீரியல் நம்பருக்குன்னு இந்த 2 நம்பர் இருக்குது. இன்றைக்கு வேறு எந்த நம்பரும் முழுசாக கொடுக்கல. டோட்டலாகவே நம்ம 3 நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த 3 நம்பரில் இடமாற்றி எந்த இடத்துக்கு எப்படி வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் உங்களுடைய கணிப்பில் என்ன வருது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்பர்களை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.